தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி 8 மணி நேரம் வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளை நினைவிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டத்தில் உள்ள தாந்தோணி வட்டாரத்திற்குட்பட்ட மேலப்பாளையம், கோயம்பள்ளி, ஏலூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு மேலப்பாளையம் SR மகாலிலும், தோகைமலை வட்டாரத்திற்குட்பட்ட புலுத்தேரி, ராசாண்டர் திருமலை, வடச்சேரி ஆகிய ஊராட்சிகளுக்கு காவல்காரன்பட்டி சமுதாய கூடத்திலும் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் மேலப்பாளையம் SRM மகாலில் நடைபெற்ற முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நடைபெறும் இந்த முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை தொடர்பாக மனு அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். விருதுநகர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். விருதுநகர் அருகே கன்னிச்சேரி புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிவகங்கை மாவட்டத்திற்கு விருதுநகர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்த முனியப்பன் என்பவர் இருந்துள்ளார். இதனை கண்டவுடன் உடனடியாக 108 அவசர ஊர்தியை வரவழைத்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தாம்பூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் பயனாளிகளுக்கு MLA வீடு கட்டும் பணிக்கான ஆணைகளை வழங்கினார். புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தாம்பூர் தனியார் திருமண மகாலில் முள்ளூர் மற்றும் செம்பாட்டூர் ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு MLA மருத்துவர் முத்துராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, மருத்துவத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்தனர். இதில் கோரிக்கை மனுக்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வீடு கட்டும் பணிக்கான ஆணையினை MLA வழங்கினார். விருத்தாச்சலம் அருகே சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதிய லாரியில் இருந்து கசிந்த அமிலத்தால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவில் முன்பு பாண்டிச்சேரியில் இருந்து திருப்பூருக்கு ஹைட்ரோகுளோரின் அமிலம் ஏற்றி வந்த லாரி சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த லாரியில் இருந்து கசிந்த ஹைட்ரோகுளோரைடு ஆக்சைடு காற்றில் கலந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மூச்சு திணறலும் கண்ணெரிச்சலும் ஏற்பட்டது. இது குறித்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் அளித்ததின் பேரில் அங்கு விரைந்து வந்தவர்கள் பொதுமக்களை வெளியேற்றி லாரியின் மீதும் தரையில் இருந்த ஹைட்ரோகுளோரைடு ஆக்சைடு மீதும் தண்ணீரை பீச்சி அடித்து காற்றில் பரவும் வேகத்தை குறைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இந்த விபத்து குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.